இல்ல, இது ஏன் நெக்லஸ் தான். வாய மூடு. எதுக்கு பொய் மேல போய் பேசிட்டு இருக்க? தமிழ், முதல்ல உன் தங்கச்சியை வெளியில போக சொல்லு. வந்திருக்கிறவங்க எல்லாரும் அசிங்கமா நம்மள பாத்துட்டு இருக்காங்க. அத்தை, சத்தியமா இது என்னோட நெக்லஸ் தான். மாமா தான் எனக்கு இதை வாங்கி கொடுத்தாரு. எப்படி எப்படி மச்சான் உனக்கு வாங்கி கொடுத்தாரா? மாமா தான் வாங்கி கொடுத்தாரு. எதுக்காக உனக்கு அவர் வாங்கி தரணும்? உனக்கு அவருக்கு என்ன இருக்கு? இதோ தமிழ் அவரோட மருமக, அவளுக்கு வாங்கி கொடுத்தா கூட ஒரு அர்த்தம் இருக்கு. உன் மேல அவருக்கு என்ன அக்கறை? சித்தப்பா போதும், தப்பா பேசாதீங்க. என் தங்கச்சிக்கு திருட்டு புத்தி எல்லாம் கிடையவே கிடையாது. அவ சொல்றானா அதுல உண்மை இருக்கும். மாமா தான் வாங்கி கொடுத்திருக்காரு. அது எப்படி தமிழ்? அண்ணன் வெண்பாக்கு வாங்கி தரல, மருமக உனக்கும் வாங்கி தரல, மருமகளோட தங்கச்சிக்கு வாங்கி தந்தாரோ? இந்த கதையை நான் எங்கேயுமே கேட்கலப்பா. மீனா பாத்துக்கோ, உன் புருஷன் இவ தங்கச்சிக்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்திருக்காராம். எனக்கு ஒண்ணும் புரியலமா. ஏய், என்ன நீ தப்பிக்கிறதுக்கு என் புருஷன் மேல பழி போட்டுட்டு இருக்கியா? மீனா, வாங்க மச்சான், எல்லாரையும் நம்புறீங்கல்ல நீங்க? தமிழோட தங்கச்சி நீங்க வர்ஷினிக்கு வாங்கிட்டு வந்த நெக்லஸ திருடி போட்டுட்டு வந்து நிக்கிறா. கேட்டா நீங்க வாங்கி கொடுத்ததா கதை சொல்றா. நீங்க எப்படி மச்சான் அவளுக்கு நெக்லஸ் வாங்கி கொடுப்பீங்க? திருடி போட்டுட்டு வந்து என்ன கதையெல்லாம் சொல்றா. மச்சான் நிறுத்துங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம வளராதீங்க. வர்ஷினிக்கும் தேனுக்கும் நான் தான் ஒரே மாதிரி நெக்லஸ் வாங்கி கொடுத்தேன். அதான் எனக்கு தெரியும் மச்சான். அவளை காப்பாத்துறதுக்காக பூசி முழுகாதீங்க. நீங்க போய் சொல்றதால அவளை இப்ப காப்பாத்தலாம். ஆனா அவங்க திரும்ப திரும்ப தப்பு பண்ணதான் போறாங்க. திருண்ண கையும் பொய் சொன்ன வாயும் சும்மா இருக்காது மச்சான். இவங்களை எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டதே தப்பு. நம்ம குடும்பத்து பேரையும் கெடுத்துட்டு போயிருவாங்க. நிறுத்துங்க மச்சான். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க நடக்கிறதே வேற. உங்களுக்கு அந்த பொண்ணை பத்தி என்னங்க தெரியும்? நீங்களும் ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கீங்கல்ல, வெண்பா மேல திருட்டுப்பள்ளி போடுவீங்களா?